இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்துல நம்ம ரூத்தின் சரித்திரத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த 3 பேரை குறித்து நம்ம தியானிப்போம்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஒரு உறுதியற்ற வாழ்க்கையில ஆண்டவரை நம்ம உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது அவர் நம்மை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வார் என்று பார்த்தோம். அடுத்து, ஒரு உடைக்கப்பட்ட வாழ்க்கையில நீங்க இருப்பீங்கன்னா உங்களை ஆண்டவர் உபயோகம் உள்ளவர்களாக ஆண்டவர் மாற்றுவார் என்று பார்த்தோம். இன்றைய தினத்திலும் ரூத் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை உள்ளதை தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த ரூத்துங்கிற கேரக்டர் இப்ப வர்றாங்கன்னா இவங்க உண்மையான தெய்வத்தை பற்றி கொண்டதை குறித்து தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த நகோமி, ஒர்பால், ரூத் 3 பேரும் கணவரை இழந்தவர்கள் தான், விதவைகள் தான். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தன்னலமற்ற அன்பை பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. நம்ம இதுல ஒருபாலையும் நம்ம கழிச்சு வச்சிட முடியாது. அவங்களுமே நல்ல அன்பா தான் இருந்திருக்காங்க. என்ன 2 மருமக்களும் தன்னுடைய மாமி மேல அவ்வளோ அன்பா இருக்கிறாங்க. தன்னுடைய இனத்தை ஜனத்தை விட்டு அவங்க கூட வர்றதுக்கு ஆயத்தமாக இருந்ததுல இருந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாமியும் நகோமிய பாருங்க, ஒரு சுயநலமே இல்லாம சரி அவ என் கூட வரணும்னு நினைக்கிறாள்ல, வரட்டும், எனக்கே அவ ஊழியம் செய்யட்டும், என்னுடைய நம்ம வீட்டு காரியத்தையே பார்த்து கொள்ளட்டும், அவ மூலமா நம்ம நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுயநலமா யோசிக்காம, எம்மா உனக்கும் ஒரு வாழ்க்கை வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய மருமக்கள்மார்களின் வாழ்க்கை குறித்து யோசிக்கிற ஒரு மாமி, ஒரு தன்னலமற்ற அந்த ஒரு தன்மையை, ஒரு அன்பை நம்ம இதுல பார்க்கலாம். நகோமி மருமக்களின் வாழ்க்கையை விரும்புறாங்க, மருமக்கள் மாமியின் வாழ்க்கையை விரும்புகிறார்கள். அந்த ஆசீர்வாதத்தை அவங்க ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறாங்க. இந்த ரூத்தும் நகோமி 2 பேருமே மோவாபிய ஸ்திரீயாக இருந்தாலும் கூட அவங்க இஸ்ரவேலின் தேவனை நாங்க பற்றி கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உறுதியா தான் இருக்கிறாங்க. இப்போ நல்லா சொல்லும் போது இந்த ஒர்பால் பாருங்க, 14வது வசனத்துல இருக்குது. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். நம்மளும் நிறைய நேரம் ஆண்டவரை உறுதியாக தான் படிச்சிருப்போம். ஆனா அந்த உலக பிரகாரமான காரியங்கள்னு சொல்லிட்டு வரும் பொழுது ஆண்டவரை பாதியில விட்டுட்டு பின்மாற்றம் அடைந்தவர்களாக நம்ம சென்று விடுகிறோம். ஒருவேளை அவங்க யோசித்திருந்திருக்கலாம். என்ன நான் கூட யோசித்து பார்த்தேன், இந்த நகோமி இங்க வந்ததுனால கணவரை இழந்தாங்க, பிள்ளைகளை இழந்தாங்க. இதெல்லாம் யாரு பார்த்துட்டு இருக்கா? இந்த மருமக்கள்மார்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நகோமியே சொல்றாங்க, நிறைவா இப்போ குறைவாயிட்டேன்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில படிப்படியா குறைவுகள் தான் இருந்துட்டே இருந்திருக்கும். ஆனாலும் இந்த ரூத்தும் ஒருபாலும் முதல்ல என்னதான் பண்றாங்க, நான் உங்க கூட வருவேன்னு தான் சொல்றாங்க. இந்த ரூத்து அதுலயும் சொல்றாங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மேக்சிமம் எதை வச்சு பார்ப்போம், நம்ம ஆசீர்வாதமா இருந்தோம்னா பரவாயில்ல, அவங்க கடவுள் அவங்க நல்லா சூப்பரா ஆசீர்வதிக்கிறாங்கன்னு சொல்லுவோம். ஆனா இந்த நகோமியின் வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லதான். ஆனாலும் அந்த ரூத் உங்க தேவன் என் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்றாங்க. உண்மையான தேவனை இந்த ரூத் பற்றி கொண்டாங்க. ஒரு மோவாபிய ஸ்திரீயாக, ஒரு மோவாபிய பெண்ணாக இருந்த போதிலும் கூட இவருதான் ஜீவனுள்ள தேவன், மெய்யான தேவன், உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பற்றி கொண்ட அந்த உறுதி ரூத்தின் உறுதி மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கிறது. நம்மளும் நம்ம ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஒருபாலும் பாதி வழி உண்மையான தேவனை தான் பின்பற்றி வந்திருக்கிறாங்க. பிறகு ஒரு பாதியில என்ன பண்ணிட்டாங்க, பின்மாற்றம் அடைந்து மீண்டும் அந்த பாவ வாழ்க்கைக்கு, அதாவது மோவாப் தேசத்துக்கே அவங்க சென்று விட்டார்கள். பிரியமானவர்களே, நம்ம பரலோகம் செல்லும் வரைக்கும் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும், எந்த ஒரு விஷயத்திலையும் பின்மாற்றம் அடையாதபடிக்கு நம்ம உண்மையாக நாம் இருக்க வேண்டும். நம்ம எந்தெந்த இதுலலாம் நம்ம உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, முதலாவதாக நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் பொறுப்பிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும்.
ஒரு ஊழியக்காரர் இவ்விதமாக சொன்னாங்க. என்னன்னா, அவங்க ஊழியத்து நிமித்தமாக ஒரு வீட்டுக்கு போய் ப்ரேயர் பண்றதுக்காக போயிருந்தாங்களாம். அப்போ காலையில ஒரு 10:30 அது மாதிரி இருக்குமா. அப்போ போயிருக்கும்போது அந்த வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்களாம் விளாண்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ அவர் ஏன்பா அம்மா இல்லையா? ஏன்னா அவர் போனது சாட்டர்டே தான். அப்போ பிள்ளைங்க சொன்னாங்களாம், அம்மா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இவருக்கு ஏன் அம்மாவுக்கு சோகம் இல்லையா? இன்னும் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, அதாவது இவங்க பேச்சு சவுண்டு கேட்டு உள்ளுக்கு இருந்து அந்த அம்மா எழும்பி வந்தாங்களாம். வந்துட்டு சொன்னாங்களாம், இல்லை ஐயா, திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரை நான் ஸ்கூலில் போய் வேலை பார்க்குறேன். அதான் இன்னைக்கு சாட்டர்டே தானே, அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த ஊழியக்காரர் வருத்தத்தோடு சொன்னது என்ன அப்படின்னா, அந்த பிள்ளைங்க சாப்பிடக்கூட இல்லைன்னு சொன்னாங்க. 10:30 ஆயிட்டு நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் நம்ம எப்போ சீக்கிரமாகவே முடிச்சிருக்கணும், அப்படி தானே? அந்த சின்ன பிள்ளைங்க அதை நம்ம கையில் தந்த பிள்ளைங்களை ஒரு பொறுப்பாக வளர்க்காம சும்மா ஏன தானன்னு நம்ம வளர்க்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம கையில் ஆண்டவர் ஒரு பொறுப்பு தந்திருக்கிறாங்கன்னா அதில் நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையும் உத்தவமாக இருக்க வேண்டும். ஒரு வேலைன்னு எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கிறீங்க அப்படின்னா சும்மா போய் ஸ்கூலில் போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வந்தோன்னு இல்லாமல் பிள்ளைங்களுக்கு எஃபெக்டிவாக நம்ம கிளாஸ் எடுக்கிறவங்களாக நம்ம இருக்க வேண்டும். நம்மளுக்கு ஆண்டவர் எந்த வேலையை தந்திருக்கிறாரோ அந்த வேலையில் நம்ம சும்மா ஓப்பி அடிக்கிறவங்களா இருக்கக்கூடாது, உண்மையுள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அடுத்ததாவது தான் நம்ம கர்த்தருக்குள் நம்ம உண்மையா இருக்க வேண்டும். ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்ளுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இந்த ஒருபாலை போல பாதியில விட்டுட்டு பின்மாற்றம் அடைகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்துல நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா உடனே இந்த ஆண்டவரே எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்ட்டு நிறைய பேர் பின்மாற்றம் அடைஞ்சதை நான் பார்த்துருக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரை உண்மையாய் நம்ம பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். நித்திய ஜீவனை தரவல்ல அந்த ஆண்டவரை நம்ம உண்மையாய் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த ரூத்து மோவாபிய ஸ்திரீ தான், ஒரு புறஜாதியரான ஸ்திரீ தான். ஆனாலும் பாருங்க, ஆண்டவரை உண்மையாய் பற்றி கொண்டாங்க. இந்த உண்மை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில பின்மாற்றம் அடைந்து விடாதபடிக்கு ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாக ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்ள வேண்டும். சங்கீதம் 7:8 வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார், கர்த்தாவே என் நீதியின் படியும் என்னிலுள்ள உண்மையின் படியும் எனக்கு நியாயம் செய்யும். பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம உண்மையுள்ளவர்களா இருந்தோம்னா நம்ம தைரியமா ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், எனக்குள்ள இருக்கிற உண்மையின் படி எனக்கு நியாயம் செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். என் பிள்ளைகளை நான் உண்மையா வளர்க்கிறேன் ஏசப்பா, என் பிள்ளைகளை நல்வழியில நடத்துங்க, நான் என் வேலையில நான் உண்மையா இருக்கிறேன், நான் என் வேலையில என்னை உயர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நான் உமக்குள் நான் உண்மையா இருக்கிறேன், எனக்கு அந்த நித்திய ஜீவனை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியமா கேட்கலாம். உண்மையா நம்ம நடக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். நம் செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க செய்வார். பிரியமானவர்களே, இன்று நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. எந்த ஒரு வேலையானாலும் சிறிய காரியமோ பெரிய காரியமோ அதுல உண்மையா இருப்பேன்னு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. அவர் உங்களுக்கு சிறிய காரியமோ பெரிய காரியமோ அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை, கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவான். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அன்புள்ள இயேசப்பா, அந்த வேலைக்காக நன்றி சுவாமி. அப்பா, நாங்கள் உண்மையாய் பற்றி கொள்ள உதவி செய்யுங்க சுவாமி. எந்த ஒரு காரியமானாலும் எந்த ஒரு நாங்கள் வேலை செய்தாலும் அதில் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக நாங்கள் இருக்கணும் இயேசப்பா. அந்த காரியத்தில் நீங்கள் எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு துணையாக இருந்து எங்களுக்கு ஜெயத்தை தரணும் சுவாமி. இதுவரைக்கும் நாங்கள் எந்த ஒரு
வேலை செய்தாலும் நிர்விசாரமா இருந்திருக்கலாம், சும்மா ஏனதானா நடந்திருக்கலாம். ஆனா நாங்க இனி அப்படி செய்ய மாட்டோம் ஏசப்பா. உமக்குள்ள நாங்க உண்மையா இருப்போம் சுவாமி. ஜெபம் செய்வதிலும் நாங்க உண்மையா இருப்போம் சுவாமி. உண்மை பின்பற்றுகிறதுலையும் ஆலயத்தை நேசிக்கிறதுலையும் நாங்கள் உண்மையா இருப்போம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க எங்களுக்கு துணையாக இருந்து எங்கள் காரியங்களை வாய்க்க செய்யுங்க. ஆமென்.